Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு பியூட்டிஃபுல் ஃபுல் ஹேண்ட் பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல சூப்பராக இருக்கும். வாட்ச் தெரியறாப்புல கை இறக்கமாக தச்சு கப் வச்சு பஃப் ஸ்லீவ் பார்க்குதோம். பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. உள்ளாடி லைனிங் டைட்டாக இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய நெட்டட் துணி தான் லூஸாக ஃபிலிட்ஸ் கொடுத்து பஃப் வச்சுருக்கேன். லைனிங் வந்து ஆப்போசிட் கலரில் கொடுக்கும்போது ஸ்லீவ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கை முன் பக்கம் கப்பு வச்சுருக்கேன். இதில் பட்டன்ஸ் வருது. கை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி பார்த்தாலுமே நல்லா சூப்பராக தான் இருக்கும். முன் கை கப்பில் இப்படி பட்டன்ஸ் வைக்கணும். அப்போ தான் கை உள்ளாடி போட முடியும். இந்த பட்டன்ஸ் உள்பக்கமாட்டு வரணும். இதில் 2 ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கேன். பார்ட்டி காலேஜ் ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். இந்த ஃபேன்சி ட்ரெஸ் எவ்வளோ லுக்காக இருக்குது. மேல் பக்கமாக அப்படியே ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்கேன். கப் முன் கைக்கும் ஃப்ளீட்ஸ் கொடுக்கறனால மேலே இருக்கக்கூடிய நெட்டட் துணி லூஸாக இருக்கும். இது எப்படி தைச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். இதுக்கு சேட்டிங் துணி எடுத்திருக்கேன். சேட்டிங் துணின்னு வரும்போது மேல் பக்கம் நல்லா சைனிங்காக இருக்கும். நெட்டட் துணியில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய சைனிங் வச்சு தைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக சைனிங்காக இருக்கும். ஸ்லீவுக்கு மட்டுமே சேட்டிங் துணி 1/2 மீட்டர் தேவைப்படுது. துணியை 4ஆக மடக்கி போட்டு மேலிருந்து கீழ் 20 இன்ச்சுக்கு மார்க்கிங் கொடுத்து அகலம் 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த துணியை பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்குதேன். இந்த துணி ஸ்லிப்பாகும், அதனால் பின் பண்ணிடலாம். பின் பண்ணினோம்னா ஸ்லிப் ஆகாமல் நல்ல சேஃப்டியாக இருக்கும். மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வரும். மேல் பக்கம் ஆம்ஹோல் வளைவு கொடுக்கணும். கை கீழ்ப்பக்கம் 10 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்து மார்க்கிங் பண்ணலாம். 1/2 இன்ச்சு தையலுக்கு தேவைப்படுது, அதனால் 10 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆம்ஹோல் வளைவு 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தையலுக்கு 1 இன்ச்சு போக 9.5 இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணுதேன். ஆம்ஹோல் வளைவு இப்படி ஸ்லோப்பாக கொண்டு வரணும். அக்குள் கை 17 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். லைனிங் ஸ்லீவ் ஆனதுனால தான் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவ் இதை விடவும் லென்த் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக எடுத்துக்கலாம். மேலிருந்து ஆம்ஹோல் வளைவு அப்படியே கொடுக்கலாம். 1 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணி அப்படியே கட்டிங் கொடுக்கேன். லைனிங் ஸ்லீவ் கரெக்ட் மெஷர்மெண்ட் கொடுத்து கட்டிங் கொடுத்தாச்சு. அடுத்து மேல் பக்கம் நெட்டட் துணி எடுத்திருக்கேன். இதை 4ஆக மடக்கி போட்டிருக்கேன். இது எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். கை கீழ்ப்பக்கம் 11 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கீழ்ப்பக்கமுமே பஃப் வரும். கை மேல் பக்கம் 16 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் எடுக்குதேன். 1 இன்ச்சு தையலுக்கு கை இறக்கம் 18 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கேன். லைனிங்கை விடவும் 1 இன்ச்சு கூடுதலாக இருக்கணும். இதில் இங்கே கொடுக்கணும். இதை இப்படியே ஸ்லோப்பாக கட் பண்ணுதேன். லைனிங்கில் ஃப்ளீட்ஸ் கொடுக்க போகிறதில்ல. மேல் துணி இந்த நெட்டட் துணியில் தான் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். பாருங்கள், இந்த மெத்தடில் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது பஃப்பாக நமக்கு வரும். லைனிங்கை இதுக்கு மேலே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நெட்டட் துணி கூடுதலாக இருக்குது. அந்த நெட்டட் துணியில் தான் ஃப்ளீட்ஸ் வரும். இதுதான் நம்முடைய லைனிங் அளவு. இந்த ஏரியாவில் இவ்வளோ மேல் பக்கமாக ஃப்ளீட்ஸ் இதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் பஃப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடு. இதே அளவுக்கு எடுத்தோம்னா பஃப் வராது. அக்குள் பக்கம் கூடுதலாக துணி இருந்த மாதிரி இருக்குது. ஃப்ளீட்ஸ் வரும்போது இந்த துணி அப்படியே இந்த லைனிங்கில் ஏறிடும், கரெக்டாக வந்துடும். கை கீழ் கப்பு லைனிங்கில் 10 இன்ச்சு நீளம் மெஷர்மெண்ட் கொடுத்து அகலம் 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைனிங் துணியில் கட் பண்ணி இதை இப்படியே நெட்டட் துணியில் மேலே போட்டு கட் பண்ணி எடுக்குதே. லைனிங் 2, நெட்டட் துணி 2, மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மெத்தடில் ஃபோல்டிங் பண்ணி கப் மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட வேண்டியதான். ஸ்டிச்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். லைனிங்கில் இருந்து 4 இன்ச்சுக்கு கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணி பஃப் வைக்க போகிறேன். பாருங்கள், ஃபிலிட்ஸுக்கு மார்க் பண்ணுதேன். இந்த பக்கத்தில் இருந்து ஃபிலிட்ஸ் மார்க் பண்ணால் தான் அப்படி கூடுதலாக நல்லா பஃப்னு நமக்கு ஃபிலிட்ஸ் கிடைக்கும். மார்க் பண்ணின இடத்துல இருந்து 1/4 இன்ச்சியாக தூக்கி தூக்கி வச்சு சின்ன சின்னதாக ஃபிலிட்ஸ் எடுக்குதேன்.
மேல் பக்கம் பஃப் வச்சாச்சு. கீழ் பக்கமாட்டு மெஷர்மெண்ட் கொடுக்கணும். இதில் 2.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி இந்த மார்க்கிங்கில் இருந்து தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். சின்ன சின்னதாக தூக்கி தூக்கி வச்சு பஃப் வைக்கணும். இந்த எண்டு பக்கம் ஓப்பன் வரும் பாருங்கள். இந்த எண்டில் தான் ஓப்பன் தைக்கணும். இந்த மாதிரி மடக்கி கொடுக்கணும். 2.5 இன்ச்சு விட்டு ஃப்ளீட்ஸ் தொடங்கணும். அப்படியே தைத்து வரும்போது இந்த பக்கமும் 2.5 இன்ச்சு விட்டு கொடுக்கணும். மேல் பக்கமும் கீழ் பக்கமுமே ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு. அடுத்து லைனிங்கில் பதிக்க வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். மேல் கப்பு பதிச்சாச்சு. அடுத்து கீழ் கப்பு பதிக்கிறேன். சென்டரில் சிசர் கட்டிங் கொடுத்துருக்கேன். இதை சென்டர் பண்ணி அப்படியே தையல் பதிச்சிட வேண்டியதான். லைனிங்கில் பதித்த பிறகு முன் கையை அப்படியே குறைஞ்சி எடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கப் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இதையும் ஃபஸ்ட்டு லைனிங்கில் அப்படியே பதிச்சு ஒரு தையல் போடணும். சுற்றி பதிச்சு ஒரு தையல் போட்டு மேல் பக்கமாக ஒரு சைடு மடக்கி கொடுத்துருக்கேன். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மடக்கி கொடுத்துருக்க இந்த ஸ்டிச்சிங் தான் மேலே வரணும். கப் விட்டு கீழ்ப்பக்கமாக வச்சு ஸ்லீவை இப்படி மேல் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். 9.5 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்திருக்குது. கீழ்ப்பக்கமாக வச்சுருக்கக்கூடிய கப் பட்டியை அப்படியே மேல் பக்கம் டேன் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுதேன். மீதமாக இருக்கக்கூடிய பிட் துணியை கட் பண்ணுதேன். கப் சைஸை அப்படியே மேல் பக்கமாக திருப்பிட்டேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இப்படியே பதிச்சு சுற்றி ஒரு தையல் கொடுக்கலாம். ஸ்லீவனுடைய வேலை முடிஞ்சு வருது. இதை அப்படியே ப்ளவுஸில் இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணி ப்ளவுஸினுடைய கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸ்லீவை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிட்டேன். ஃபேன்சி ஃபுல் ஹேண்ட் பப் ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்ஸு பார்ட்டி, காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் உடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். ஃபேன்சி ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு. நெட்டட் துணியில் ஸ்லீவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.